ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபால் இலையுதிர் காலம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மரங்கள்ல இருக்க இலைகள் எல்லாம் ஆரஞ்சு, ரெட், எல்லோவா பியூட்டிஃபுல்லான கலர்ஸை டிஸ்ப்ளே பண்ணுற ஒரு சீசன். யூஎஸ்ல நிறைய ஸ்டேட்ஸில் 4 சீசனையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அப்படியாப்பட்ட ஸ்டேட்ஸ்லாம் அக்டோபர் மாசத்துல இருந்து சூரிய வெளிச்சமும் அந்த சூரியன்ல இருந்து கிடைக்கிற வார்ம்த்தும் குறையறதுனால நம்மளுடைய லீவ்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா குளோரோஃபில் தயாரிக்கிறத நிறுத்திடும். ஸோ கிரீன் பிக்மெண்ட்ஸ் அதுல இருக்காது. அதுக்கு பதிலா அந்த லீவ்ஸ்ல கேப்சர் ஆயிருக்கிற சுகர் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ரெட், எல்லோ, ஆரஞ்சு இப்படின்னு நிறைய அதிகமான இந்த கலர் ஜென்ரேட் பண்ற பிக்மெண்ட்ஸ் அதுல டெவலப் ஆகும். அதனாலதான் இந்த மாதிரி கலர் டிஸ்பிளே நமக்கு கிடைக்குது. யூஎஸ்ல இந்த மாதிரி ஸ்டேட்ஸுக்கு நிறைய பேர் ஃபால் டிரைவ் பிளான் பண்ணி போவாங்க. அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டேட் தான் மிஷிகன். மிஷிகன் இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குற மாதிரி அப்பர் பெனின்சுலா, லோவர் பெனின்சுலான்னு 2 பெனின்சுலாவாக பிரிஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம ட்ரிப்பில் லோவர் பெனின்சுலாவில் நார்தர்ன் லோவர் பெனின்சுலாவுடைய லெஃப்ட் கார்னரில் இருக்கிற பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபால் ரவுட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்டாப் ஸ்லீப்பிங் பேர் டியூன்ஸ். ஸ்லீப்பிங் பேர் டியூன்ஸ் பார்த்தீங்கன்னா இது அந்த ஸ்லீப்பிங் பேர் டியூன்ஸுக்கு என்ட்ரி ஆகிற ஒரு ஃபாரஸ்ட் பாத். இதுலேயே கலர்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அவ்வளோ எல்லோ ஷேட் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். டியூன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மணல் மேடுகள். இப்போ இங்கேயே ஒரு வார்னிங் சைன் வச்சுருக்காங்க பாருங்க, கீழே இறங்கிட்டா மேலே ஏறது அவ்வளோ கஷ்டம். ஏன்னா இந்த மணல் மேடுகள் நம்ம சாதாரண டியூன்ஸ் மாதிரி இல்லை, ரொம்ப பெரிய மணல் மேடுகள். இப்போ நீங்கள் ஏத்தாப்புல பார்த்துட்டு இருக்கிறது லேக், கடல் கிடையாது. ஸோ இந்த ஃப்ரெஷ் வாட்டர் லேக் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ இந்த பேல அவ்வளோ காத்தோடைய வேகம் நிறைய இருக்கிறதுனால பெரிய பெரிய மணல் மேடுகள் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கு. அது குட்டி குட்டி கரடிகள் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பேர் ஃபார்மேஷன்ல இருக்கு. இதுக்கு பின்னாடி நிறைய நிறைய கதைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த இடத்த நீங்க சம்மர்ல பார்க்கும்போது ரொம்ப வெயிலா இருக்கும். அதே மாதிரி கலர்ஸையும் நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபால் டைம்ல வந்தீங்க அப்படின்னா இந்த டியூன்ஸையும் சூப்பரா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இந்த ப்ளூ வாட்டர்ஸை அவ்வளோ நேரம் நல்லா நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அடுத்து அங்கிருந்து கிளம்பி அப்படியே நம்ம ட்ரெவர்ஸ் சிட்டிக்கு போக போறோம். ட்ரெவர்ஸ் சிட்டி ஒரு பே ஃபார்மேஷன்ல இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். பே ஃபார்மேஷன்ல இருந்தாலே அந்த விண்ட்ஸ் உள்ள போறதுனால கலர்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ட்ரெவர்ஸ் சிட்டி பேல நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் கிராண்ட் ட்ரெவர்ஸ் லைட் ஹவுஸ். இங்கேயே பின்னாடி பேக் ட்ராப்ல கலர்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா மாறிட்டு இருக்குன்னு பாருங்க. இந்த பே ஃபுல்லாமே நிறைய லைட் ஹவுசஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த லைட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்கிற பீச் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதெல்லாமே ஃப்ரெஷ் வாட்டர் பீச். அதனால இந்த ரோலிங் வேவ்ஸ் குட்டி குட்டியாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம அப்படியே அங்கிருந்து கிளம்பி அடுத்தடுத்த ஸ்பாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். இந்த பே ஃபுல்லாவுமே நம்ம 1 டேல கவர் பண்ணிடலாம், அந்த 3 ரூட்லேயுமே. இப்போ பாருங்க, இந்த பே டிரைவ் ஃபுல்லாவுமே நம்ம இந்த மாதிரி திராட்சை தோட்டங்களுக்கு நடுவில் தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்க போறோம். ட்ரெவர்ஸ் சிட்டி 45th பேரலல்ல இருக்கு. அதாவது நார்த் போலுக்கும் ஈக்குவேட்டருக்கும் எக்ஸாக்டா ஹாஃப் வேல இருக்கிறதுனால இது யூரோப்ல இருக்கிற ரொம்ப டேஸ்டியான வைன் தயாரிக்கிற கண்ட்ரீஸோட சேம் பேரலல்ல இருக்குது. அதனால இங்க விளையிற திராட்சைகள்ல இருந்து தயாரிக்கிற வைன்ஸ் ரொம்பவே ஃபேமஸ். நம்மளை சுத்திலும் பாருங்க எவ்வளோ வின்யார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இங்க நம்ம ஒவ்வொரு வின்யார்ட்குள்ளேயும் போய் அவங்களுடைய வைன் டேஸ்டிங் ரூம்ஸை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இந்த வைன் டேஸ்டிங் ரூம் இருக்கிற இடத்த மட்டும் பாருங்க. ஒரு சின்ன ஹில்லி ஏரியா, சுத்தி
சுத்திலும் திராட்சை தோட்டம். அதுக்கு அடுத்தது அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா லேக் வியூ. ஒரு பியூட்டிஃபுல்லான கிளைமேட். எவ்வளவு சூப்பரான இடத்துல இருக்கு பாருங்க. இந்த டேஸ்டிங் ரூமும் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நம்ம அடுத்து நம்மளோட ஃபேமஸ் ரொம்பவே நம்மளோட ஃபேவரட்டான லீலா நவ் டேஸ்டிங்க்கு வந்திருக்கோம். இப்போ இந்த இடத்துல என்ன ஃபேமஸ் அப்படின்னா, இந்த டைம்ல வந்து இந்த லீலா நவ் வின்யார்ட்ஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஃபால் வைன்ஸ். இந்த டைம்ல இந்த விச்சஸ் ப்ரூன்ற வைன் வந்து ரொம்பவே ஃபேமஸ். எல்லா ஸ்டோர்லையும் நீங்க பார்ப்பீங்க. மாயர்ல, அதுக்கப்புறமேட்டு காஸ்கோல, எல்லா இடத்துலையுமே வரும். அது இங்க இருந்து தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த லீலா நவோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்க அப்படின்னா மைல்ட்லி ஸ்பைஸ்ட் வைன். ஸோ இது வந்து நம்மளோட டேஸ்ட் பட்ஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இங்கே டேஸ்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அதில் வந்து நம்மளுடைய ஃப்ளேவருக்கு தகுந்தாப்புல, நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ்க்கு தகுந்தாப்புல நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா 5 வைன்ஸ் நம்ம ஃப்ளேவருக்கு தகுந்தாப்புல எக்ஸ்பிளைன் பண்ணி அதை நம்ம டேஸ்ட் பண்ண கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்தாப்புல நம்ம இங்கே வைன்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணிட்டு போகலாம். அடுத்து இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து அந்த வின்யார்ட் தான். திராட்சைகள் வந்து எவ்வளோ அழகா கொத்து கொத்தா இருக்கு பாருங்க. எவ்வளோ பெரிய கொத்து இருக்கு பாருங்க. அடுத்தது பின்னாடி பாருங்க, இந்த ரெட் கிரேப்ஸ்லாம் எவ்வளோ சூப்பரா இருக்குல்ல. சரி வாங்க, இங்க இருந்து கிளம்பி நம்ம அடுத்தது அப்படியே டிரைவ் பண்ணி போனோம் அப்படின்னா மிஷன் பாயிண்ட் லைட் ஹவுஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க நிறைய லைட் ஹவுஸ் இருக்கும் பே ஃபார்மேஷன்ல இருக்கிறதுனால. ஒவ்வொரு பீச்சுமே எவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. ஃபால் டைம்ன்றதுனால கண்டிப்பா குளிரா இருக்கும், விண்டியா இருக்கும். அதனால நீங்க வந்து லைட் ஜாக்கெட்ஸ் எடுத்துட்டு வர்றது ரொம்பவே முக்கியம். அடுத்து இந்த மாதிரி ஃபால் டிரைவ் நம்ம போகும்போது இங்கே ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ஸ் போட்டிருப்பாங்க. அந்தந்த ஆர்ச்சர்ட்ஸ்ல இருந்தே வந்து இந்த மாதிரி பம்கின் பேச்சஸ், கார்ட் சேல் நிறைய போட்டிருப்பாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து இது எல்லாமே ஈஸியாக வாங்கிக்கலாம். எவ்வளோ வெரைட்டி பம்கின் இருக்கு பாருங்க. அதுவும் மெயின் ரோட் மேலே இருக்கு. ஸோ ஈஸியாக நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பக்கத்துலேயே வந்து ஆப்பிள் ஆர்ச்சர்ட்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் பிக்கிங் பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம இங்கிருந்து கிளம்பி இன்னொரு சூப்பரான ஸ்பாட்க்கு போகிறோம். போகிற வழி எல்லாமே கலர்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து பாயின் ரிசார்ட்ஸ். இப்போ இந்த ரிசார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு ஸ்கை பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. அதாவது இந்த ஸ்கை பிரிட்ஜ் வந்து வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் டிம்பர் ஸ்கை பிரிட்ஜ். அதாவது டிம்பர்ன்றது ஒரு வகையான வுட். ஸோ வுடன் ஸ்கை பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. இது வந்து மிஷிகன் செகண்ட் பிரிட்ஜ். ஏன்னா என்னைக்குமே மிஷிகனோட ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ் மெக்கினாக் பிரிட்ஜ் தான். ஸோ இந்த ஸ்கை பிரிட்ஜ்க்கு நம்ம போகிறதுக்கு வந்து சேர் லிஃப்ட் எடுத்துகிட்டு போகணும். ஸோ டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ அடுத்தது நம்மளோட சேர் லிஃப்ட் வந்துச்சு பாருங்க. ரொம்பவே சேஃப், ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரைடு. இந்த சேர் லிஃப்ட் இப்படி ஓப்பனாக கொடுக்கறதுக்கு ரீசனே வந்து இந்த வெதர், அதுக்கப்புறம் இந்த பியூட்டிஃபுல்லான கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்காக தான். இந்த இடத்துலையே நீங்கள் வந்து ஸ்னோ இருக்க போது வந்தீங்க அப்படின்னா ஸ்னோ ஸ்கீயிங் பண்ணலாம். ஸ்னோ ஸ்கீயிங்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஓப்பன் லெஃப்ட், க்ளோஸ்ட் லெஃப்ட் ரெண்டுமே வச்சுருக்காங்க. இந்த இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் நம்ம வந்து ஃபேமிலியோட ஸ்டே பண்ணுறதுக்கு. ஏன்னா இது ரிசார்ட், இங்கே தங்குற இடம் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. இந்த ஸ்கை பிரிட்ஜை தவிர இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் உள்ளே நடந்துகிட்டே இருக்கும். ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது பியூட்டிஃபுல்லான பிளேஸ்.
கிளம்பலாம். அப்படி போற வழியெல்லாம் பாருங்களேன், பின்னாடி எப்படி வியூ இருக்குன்னு. இன்னும் நம்ம கீழ இறங்கி வரும்போதும், அந்த ஸ்கை பிரிட்ஜ்ல இருக்கும்போதும் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம பார்க்க வந்த வேர்ல்ட்ஸ் லாங்கெஸ்ட் டிம்பர் ஸ்கை பிரிட்ஜ். இது வந்து ரொம்ப ரீசெண்டா தான் இப்பதான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரீசெண்டா ஓப்பன் ஆன பிரிட்ஜ் இது. ஸோ அதனால மக்கள் கூட்டம் இங்கே வந்து நிறைய வந்துட்டே இருக்காங்க. அதே மாதிரி இந்த பாயின் ரிசார்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பாருங்களேன் பிரிட்ஜ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு, எவ்வளோ லாங்காக இருக்கு பாருங்க. கலர்ஸ் ரெண்டு சைடும் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக்கான விஷயம், இந்த பிரிட்ஜில் சென்டரில் கிளாஸ் பாட்டம் கொடுத்துருக்காங்க. இது இப்பயும் நல்லா இருக்கும், ஸ்னோ டைம்லயும் இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இந்த ஃபீல், இந்த நடுவில் நிற்கிற ஃபீல் வந்து சூப்பரா இருக்கு. இங்க இருந்து வியூ பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, எவ்வளோ கலர்ஸ் எவ்வளோ தூரம் வரைக்கும் தெரியுது பாருங்க. பிரிட்ஜ் வந்து ரொம்ப ஷேக்கியா இருக்குங்க, நல்ல ஷேக் தெரியுது பிரிட்ஜ்ல. இங்கே நமக்கு மேலே வந்து ஒரு காஃபி ஷாப் இருக்குது, அப்புறம் ட்ரெயில்ஸ் இருக்குது. அதிலலாம் நம்ம வாக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கீழே அப்படியே போகலாம். சேர் லெஃப்ட் எடுத்து ஏத்தாப்பில் வியூ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது வந்து அந்த பாயின் ரிசார்ட்ஸில் வச்சிருக்கிற ஒரு மேப்பிள் ட்ரீ. இந்த மாதிரி சுகர் மேப்பிள்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். இந்த ஃபால் டைமில் ஸ்பெசிஃபிக்காக பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ தட் சம்மரில், ஸ்ப்ரிங்கில், வின்டரில் ஒவ்வொரு சீசன்லேயும் கலர்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா எல்லா சீசன்லேயுமே நம்மளுடைய வீடு இருக்கிற இடம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இங்க இருந்து கிளம்பி இன்னுமே கலர்ஃபுல்லான இடத்துக்கு நம்ம போக போறோம். நம்ம இப்ப பெட்டோஸ்கிக்கு டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். இது பாயின் ரிசார்ட்ஸ்ல இருந்து ரொம்பவே பக்கம். பெட்டோஸ்கில நம்ம பார்க்க போறது டனல் ஆஃப் ட்ரீஸ். இது வந்து லோவர் பெனின்சுலால உள்ள இன்டீரியரா இருக்கிறதுனால இது கொஞ்சம் லேட்டா தான் கலர் மாறும். ஸோ டேட்ஸ் கரெக்டா பார்த்து வாங்க. இந்த டனல் ஆஃப் ட்ரீஸ் வந்து ஒரு ஹெரிட்டேஜ் சைட். இந்த ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னா இது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இடம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டனல் ஃபுல்லாவுமே வந்து அப்படியே எல்லோவா இருக்கும். மைல்ஸ் கணக்கில் அப்படியே எல்லோ ட்ரீஸ் லைன் அப் ஆன மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் இது. கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஷிகனில் பார்க்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா இந்த டனல் ஆஃப் ட்ரீஸ். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அடுத்தது இங்கே பக்கத்துலேயே பெட்டோஸ்கி ஸ்டேட் பார்க் இருக்குது. ஸோ நீங்கள் அதுலேயும் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரிப்பை இதோட நம்ம முடிச்சுட்டு நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அடுத்து நம்ம அப்பர் பெனின்சுலா, மிஷிகனோட அப்பர் பெனின்சுலாவில் இன்னும் நிறைய பியூட்டிஃபுல் ஸ்பாட்ஸ் இருக்குது. அதை பற்றி அடுத்த வீடியோ நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம்.
இந்த வீடியோவை எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபால் ட்ரிப்ஸ் மிஷிகனில் எந்த டிரைவ் நீங்கள் பிளான் பண்ணாலும் எங்கள் சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பை ஃபார் நவ்.